வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு லைவ் டிஸ்கஷன் 103வது வாரம் நடக்கும். 3 மணிக்கே லைவ்ல வந்து உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க, நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நமக்கு வந்து பில்டிங் பர்மிட் வந்து 7 மணிக்கு இருக்கு. 7 மணிக்கு யூஎஸ் உடைய பில்டிங் பர்மிட் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பெரிய நியூஸஸ் கிடையாது. டேட்டா பேஸ் பண்ணி பெரிய நியூஸஸ் கிடையாது. நாளைக்கு நியூஸஸ் இல்லை. வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ தான் இருக்கும். ஸோ டேட்டாவாக இருக்காது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்குள்ளே இருக்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் இப்படி ஏறும்போது வரக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனில் இப்போ மார்க்கெட் இருக்கு. கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட நமக்கு ஒன் மோர் புஷ் அப்சைடில் மார்க்கெட் நடந்ததுக்கு அப்புறம் தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே கரெக்ஷனுக்கு திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் நடக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வரக்கூடிய பில்டிங் பர்மிட்ல நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா இந்த மார்க்கெட் திருப்பி ரேலி ஆகிறதுக்கு அப்படின்னா? இந்த ட்ரெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கான கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக நீங்கள் இந்த மார்க்கெட்டை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த கரெக்ஷன் மாதிரி இங்கே ஒரு கரெக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இது கீழே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு டாப் சைடில் பிரேக் தான் நமக்கு மெயினாக தேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு லைன் வச்சுக்குவோம். ப்ரைஸ் இந்த லைனுக்கு மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுது, மேபி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் இந்த டாப் லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ பிரேக் ஆகுதோ மார்க்கெட் அப்போ இந்த ரேலியை திருப்பி ஸ்டார்ட் அப் பண்ணுறான். இந்த கண்டினியூட்டி மார்க்கெட்டில் திருப்பி பைசெட் கண்டினியூட்டி வரும். அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம் செல் இருக்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன ட்ராப் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லது, அல்லது இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம பைக்குள்ள போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு எடுத்திருக்கு. பட் ஆனால் ஒரு நல்ல புஷ் நேற்று வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தாலும் மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த இடம் தான், இதுதான் ரேஞ்சு. ஸோ இதை தாண்டி அவன் வெளியில போகும்போது ஆயில் ட்ரேட் பண்றது மட்டும்தான் பெஸ்ட். இல்லை இதுக்குள்ள நான் வந்து ஷார்ட் டேர்ம் பண்றேன்னா பண்ணலாம், ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணலாம். இப்போ என்ன ஸ்கேல்பிங்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பை இப்போ கீழே வந்துட்டு கிடைச்சிச்சுன்னா மேலே இருக்கிற இந்த டாப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாகவும் இதை சப்போர்ட் ஏரியாவோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் எவ்வளோ நேரம் இருக்கும், எவ்வளோ நாள் இருக்கும்? எனி டைம் மார்க்கெட் வந்து கீழேயோ மேலேயோ பிரேக் ஆகும். அப்போ அந்த சைடில் நம்ம போகும்போது இந்த டாப்பில் போய் ஒரு செல் அடிக்கும்போது திடீர்னு பிரேக் ஆனாலோ, கீழே பாட்டம் பை அடிக்கும்போது டக்குன்னு பிரேக் ஆனாலோ இது நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் மாதிரி இருந்தால் நம்ம வந்து பண்ணுறது பெஸ்ட். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபேஸில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன் இது ரேஞ்ச் ஆகுது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் இந்த இடத்துல ரேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது, மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. அதோடைய ஆர்டர் புஷிங் ஏரியாவாகவும் இது இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் அப்போ இந்த மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் என்ன கிரியேட் பண்ணலை. ஒருவேளை இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணினால், வார் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆனால் இது மேலே போகும். இல்லை அப்படின்னா இது ஸ்லோவாக தான் கீழே வரும். ஸோ மேலே போகிற மார்க்கெட் நல்லா இருக்கும். ஆனால் செட்டப் இன்னும் வரல. செட்டப் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது அப்சைடில் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு டவுன் சைடில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகும்போது மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வரணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த மார்க்கெட்டை எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ கீழேருந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம், அல்லது இங்கேயே கன்சால்டேட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இப்போ இந்த அப்சைடு மூமெண்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போயிட்டா, இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல.
ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நம்ம இங்கேருந்து ஒரு ஷார்ட் பண்ணலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட இந்த ட்ரெண்ட் லைனை பெருசாக பிரேக் பண்ணாமல் இங்கேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிளியர் பிரேக் அவுட் வரும்போது மார்க்கெட் இந்த ஸ்விங்கை முடிச்சுட்டு இதுல இருந்து ஆப்போசிட் சைட் ஸ்விங்குக்கு மார்க்கெட் ரெடி ஆகுது. அப்போ அந்த கரெக்ஷன் செல், அதாவது செல் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மார்க்கெட்ல பைல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டே ஃப்ரேம்ல இருந்து ப்ரைஸ் வந்து இப்போ மேலே தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க எப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்ட்டு. நான் வந்து தெளிவாக 1 ஹவரில் உங்களுக்கு டெலகிராமில் போனீங்கன்னா சார்ட் இருக்கும். இதுதான் ஏரியா. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல், அதுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சேனலில் பாட்டம் சப்போர்ட்டில் இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் சப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுவான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரீட்ரேஸ்ட் வரும்போதும் என்ட்ரி பாயிண்ட்டு 55ல பை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ப்ரைஸ் இப்போ ரேலியில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ப்ரைஸ் இப்போ ரேலியில தான் இருக்கு. ஸோ இந்த ரேலி வந்து எண்ட் ஆயிடுச்சா அப்படின்னா இன்னும் ஆகலை, அதுதான் பிரச்சனை. ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட்ல இப்போ அந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ரேலி முடியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடியே இப்படி வருது, நோ இஷ்யூ. பட் நமக்கு நல்லா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2640 மினிமம் மார்க்கெட் டச் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் மினிமம் டச் பண்ண ஒரு 4 பாயிண்ட் தான். அதனால நம்ம இங்கிருந்தே மார்க்கெட்ல எனி செல் செட்டப் கிடைக்குதான்னு பார்க்க ஆரம்பிச்சிரும். டச் பண்ணா நல்லது. இதுல இருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1ஆ நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 2ஆ எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து நமக்கு வந்து 2670ல இருந்து ஒரு 80க்குள்ள நமக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். 3வது ரெசிஸ்டன்ஸ் 700 வரும். ஓகே, 2700ங்கிறது ரெசிஸ்டன்ஸா வரும். ஸோ பக்கம் பக்கமா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எஸ், அப்ப இது இந்த ரேலி வந்து இப்ப ஒரு இடத்துல போய் எண்ட் ஆக போகிறது. நிக்க போகுது. நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்க இந்த பிரைஸ் வந்தோடனே சார் இந்த பிரைஸ் வந்துச்சு செல் அடிக்கலாமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இங்க எப்படி நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது இன்ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும் போது இன்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்தால் கண்டிப்பா டெலகிராம்ல இன்ஃபார்ம் பண்றோம். இல்ல இதை தாண்டி வேற ஒரு டவுட் இருக்கு, வேற ஏதாவது உங்களுடைய ஆர்டர் மாட்டியிருக்கு, ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால் கூட பண்ணுங்க, நார்மல் மொபைல் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சு அது வந்து எனக்கு புரிய மாட்டேது, புரியலன்னா கால் பண்ணுங்கன்னா கால் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அப்படி கால் பண்ணாதபோது நான் எப்படி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சில விஷயங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு அடுத்ததும் இம்மிடியட்டா அடுத்த கேள்வி அது கண்டினியூ தான். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க எங்கிட்ட வாய்ஸ்ல கேட்டுடலாம். ஓகே, நாளைக்கும் கேள்வி கேட்கலாம். நாளைக்கும் நம்மளுடைய லைவ் மீட்ல நீங்க கலந்துட்டு உங்க டெக்னிக்கலா கேட்கலாம், டெக்னிக்கல் டவுட்ஸை கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பைல தான் இருக்கோம். இங்க நமக்கு ஒரு செல் கிடைக்குது. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியால நமக்கு ஒரு செல் கிடைத்தால் இனிஷியேட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இதுல 2 சோர்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அவே வந்துட்டு 2600க்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பை நடக்கும். ஓகே, ஆனால் இந்த செல் மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1க்குள்ளேயே திரும்புது அப்படிங்கிற பட்சத்தில் இது மேல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கீழே வந்து நம்ம பை எடுக்கலாம். திருப்பி இந்த இடத்துல ஒரு செல் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு பை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய செல் ராலியை நம்ம எடுத்துக்கலாம், மார்க்கெட் கீழே வந்துடும். ஆனால் பிரைஸ் வந்து நாளைக்கு நம்ம லைவ்க்குள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே திரும்புது அப்படிங்கும்போது இது எப்படி ஸ்விங் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இங்க நம்ம செல் கண்டிப்பா போட்டு வச்சுக்கணும். இங்க ஸ்டாப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனா நம்ம உள்ள போய் என்ட்ராய் வெயிட் பண்ணோம்னா இது திருப்பி இந்த லோவை ஒரு முறை பிரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா செல்லுக்கு வெயிட் பண்ணணும். இது வெயிட்டிங் ஏரியா. இங்க என்ன பண்றது அப்படின்னு இன்னைக்கு ஆக்சுவலா இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் காலையில இருந்து நிறைய பேர் நேற்று வீடியோ வரல, இன்னைக்கும் வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்க. ஏதாவது செட்டப் இருக்கும்போது கொடுக்கறது பெஸ்ட். சும்மா
இது பண்ணுங்க. அது பைல தான் இருக்கு. அந்த பை அப்படின்னு நம்ம சொல்றதுல நோ யூஸ் அப்படிங்கிறனால தான் நாங்க வீடியோஸ் தரல. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏதாவது மாறும் பொழுது இன்ஃபார்ம் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல உங்க டெக்னிக்கையும் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத எந்த இடத்துல வேணும்னா நீங்க உள்ள போனாலும், இப்ப நான் பை சொல்றேன், நீங்க செல் போனீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இருந்தாலும் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நாளைக்கு லைவ் மீட்ல சந்திக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ.